படத்தயாரிப்பு நிறுவனத்திடம் 9 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்டு நடிகர் ரவி மோகன் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். 80 நாட்கள் கால் ஷீட் கொடுத்தும் படப்பிடிப்பை தொடங்கவில்லை என்று ரவி மோகன் தன்னுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மதனிடம் கேட்கலாம். மதன், ஏற்கனவே தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் வழக்கு தொடுக்கப்பட்ட நிலையில் தற்போது ரவி மோகனும் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யுங்கள். கோவையை சேர்ந்த பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் என்ற தயாரிப்பு நிறுவனம் 2 படங்களில் நடிக்க ஒப்பந்தம் செய்த நிலையில் ஒப்பந்தப்படி படப்பிடிப்பை துவங்குவதால் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறிதான் தற்போது நடிகர் ரவி மோகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு வழக்கை தொடர்ந்துள்ளார். அதாவது இந்த 2 பேருக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தத்தின்படி 2025 ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை 80 நாட்கள் காட்சிக்கு ஒதுக்கிய போதும் இதுவரைக்கும் படப்பிடிப்பை துவங்குவதால் தன்னால் வேறு படங்களில் நடிக்க முடியாமல் போனதாக தெரிவித்துள்ளார். பின்னர் மார்ச் முதல் ஜூன் மாதம் வரைக்கும் நாட்கள் ஒதுக்கிய போதும் படப்பிடிப்பை நடத்தாததால் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாகவும் அதனால் படத்திலிருந்து தாம் விலகிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே இது குறித்து தயாரிப்பாளருக்கு தகவல் தெரிவித்த போது முன்பணமாக தந்த 6 கோடி ரூபாய் திருப்பி தரும்படி தயாரிப்பாளர் நோட்டீஸ் அளித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த இடைப்பட்ட காலத்தில் பாபி டச் கோல்டு யூனிவர்சல் பிரைவேட் லிமிடெட் தயாரித்த சென்னை சிட்டி கேங்ஸ்டர் படத்தையும் அவர் தயாரிக்கும் வேறு படங்கள் விற்கவும் வெளியிடம் தடை விதிக்க வேண்டும் என்றும் தனக்கு ஏற்பட்ட இந்த இழப்பிற்கு 9 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது முன்படத்தை திருப்பிக் கொடுக்க நடிகர் ரவி மோகன் தயாராக உள்ளார். அடுத்த படத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்த பின் அந்த தொகை கொடுப்பதாக தெரிவித்த போதும் 7 நாட்களில் முன்படத்தை திருப்பி தர வேண்டும் கேட்கிறார்கள். வேறு படங்களில் நடிக்க முடியவில்லை என்று ரவி மோகன் தரப்பிலிருந்து ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அது பட தயாரிப்பு நிறுவன தரப்பில் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல, ஒப்பந்தத்தை மீறி நடிகர் ரவி மோகன் பராசக்தி படத்தில் நடித்ததாக தெரிவித்தார். இந்த 2 தரப்பு வாதம் கேட்ட நீதிபதி இந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனத்தை உத்தரவிட்டார். அதே போல விசாரணையை ஜூலை 23ஆம் தேதி தள்ளி வைத்தார். அன்றைய தினம் தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் அந்த வழக்குடன் இந்த ஒரு மனுவும் சேர்த்து விசாரிப்பதாகவும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நடிகர் ரவி மோகன் தொடர்ந்துள்ள வழக்கு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி மதன்.